வணக்கம். நீண்ட நெடிய காலமாக ஒரே இன்ஜினியர் இடத்துல பணிபுரிந்த மேஸ்திரி ஒருத்தர், அதாவது கொத்தனார் ஒருத்தர், வயது முதிர்வின் காரணமாக ஓய்வெடுக்க முடிவு செய்து அதை அந்த இன்ஜினியர் இடத்துல சொல்லி இருக்கிறார். ஐயா, நான் ஓய்வெடுக்க போகிறேன், என்னை மகிழ்ச்சியுடன் வழிவிட்டு அனுப்புங்கள் என்று சொல்லி. சரி என்று யோசித்த அந்த இன்ஜினியர், கடைசியாக எனக்கு ஒரே ஒரு வீடு 10 சென்ட் இடத்திலே வீட்டு தோட்டமெல்லாம் அமைப்பதற்கு தேவையான இடங்களை விட்டுவிட்டு ஒரு அழகான வீடாக கட்டி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இந்த மேஸ்திரியும் சரி என்று சம்மதித்து கட்டிட வேலைகளை தொடங்கி இருக்கிறார். ஆனால் ஏனோ தானோ என்று வேண்டா வெறுப்பாக தரமற்ற பொருட்களை கொண்டு அந்த வீட்டை அவர் கட்டியிருக்கிறார். வேலைகளெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அந்த இன்ஜினியரிடத்தில் போய், ஐயா, வேலைகளெல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது, இன்ஜினியர் அவரை ஒரு நாள் வரவழைத்து, எந்தாருங்கள் அந்த வீட்டினுடைய சாவி, அது உங்களுக்காக கட்டப்பட்டதுதான், பல ஆண்டுகளாக என்னிடத்தில் வேலை பார்த்த உங்களுக்கு இப்படி ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று. உடனே அந்த கொத்தனாரினுடைய முகம் வேறுபட்டது, மனம் பதறியது. எனக்கென்று தெரிந்திருந்தால் தரமான பொருட்களை கொண்டு ஆத்மார்த்தமாக கட்டியிருப்பேனே என்று பலவாறு புலம்பி இருக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எதை செய்தாலும் அதை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். நமக்கே செய்வது போல எண்ணி செய்ய வேண்டும். சொல்ல முடியாது, சில நேரம் அது நமக்கே கூட கிடைக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். காட் பிளஸ்.